பார்க்க போகிறது மட்டன் கடாய் ஆர் மட்டன் கராய். இது வந்து பாகிஸ்தானி ஸ்டைல் ஒரு டிஷ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். மட்டன் 750 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு பாயில் பண்ணிடணும். 2 சின்ன வெங்காயம், பெரிய பல்லாரிலேயே சின்ன சைஸ், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுக்கு வேக வைக்கிறதுக்குள்ள மசாலா என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் தான் போடணும். மட்டனில் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக, அதாவது சால்ட் அதில் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் சால்ட்டு. அதுக்கப்புறம் தேவைன்னா பார்த்துட்டு கிரேவி உண்டாக்கும் போது போட்டுக்கலாம். முதல்ல இந்த மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கூட போட வேண்டிய திங்ஸ், நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, அடுத்தது கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு வந்து கொஞ்சமாக தான் போடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி, மட்டனில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 4 to 5 விசில் வைக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஆயிலில் இந்த கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலம், அன்னாசிப்பூ 1 பீஸ், ஜாதிபத்திரி, லீஃப், பே லீஃப், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளது. அப்புறமா கொஞ்சம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மசாலா, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணும்போது போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக, கரம் மசாலா கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம். இப்போ இது வந்து கார்னிஷிங்க்கு இஞ்சியை வந்து சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன் தின்னா. அப்புறமா கோரியண்டர், ஃபைனலாக கசூரி மெத்தி போட்டு இறக்கணும். தயிரும் இதுக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போ கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை, ஏலம், கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பூவில் ஒரு எதழ், ஜாதிபத்திரி, பிரியாணி இலை. அதிகமாக இதுக்கு வந்து ஸ்பைசஸ் போடக்கூடாது. இப்போ அது லைட்டாக பொரிஞ்ச உடனே கொஞ்சோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் இந்த ஆயிலில் வந்து குக் ஆகும். இப்போ மட்டன் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், பெப்பர், கரம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா இதில் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதில் மசாலா வெந்துட்டுருக்கு. நம்ம மட்டன் வேக வச்ச அந்த சூப் இருக்குது, இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்பப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மட்டனோட சேர்த்து கொஞ்சம் இந்த சூப்போடு சேர்ந்து மட்டன் கொஞ்சம் குக் ஆகும். இப்போ மட்டனோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம்
அதோட மிக்ஸ் ஆகும். தயிர் அதோட மிக்ஸ் ஆகிட்டு கிரேவியோட இப்போ ஃபைனலாக கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கிரேவியோட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய மட்டன் கராய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் கார்னிஷிங் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த ஜிஞ்சர் பீசஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். கோரியண்டர் தூவி அரைக்கிறோம். சுவையான நம்மளுடைய மட்டன் கடாய், நம்மளுடைய மட்டன் கராய் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிம்பிளான கடாய் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், குக் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. மட்டன் கராய் ரெடி ஆயிடுச்சு ரைஸோட சாப்பிட்றதுக்கு. இது சப்பாத்தி நான் கூட சாப்பிட நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் புலாவ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.